இந்தியாவில் போக்குவரத்து விதிமீறல்களுக்கு விதிக்கப்பட்ட அபராதங்களை சலான் முறையில் செலுத்தாதவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. சலான் முறை போக்குவரத்து விதிமீறல்களுக்கு மின்னஞ்சல் மூலம் அபராதம் விதிக்க உதவுகிறது. இது வாகன ஓட்டிகள் அபராதங்களை செலுத்தாமல் கைவிடுவதை தடுக்கவும் நிலுவையில் உள்ள அபராத தொகைகளை கட்டுப்படுத்தவும் முக்கியமாக அமைகிறது. இந்தியாவில் சாலை விபத்துகள் அதிகமாக உள்ளன. மேலும் அவற்றின் பெரும்பாலான காரணம் போக்குவரத்து விதிமீறல்கள் ஆகும். இதனாலேயே மத்திய மற்றும் மாநில அரசுகள் சாலை பாதுகாப்பு மற்றும் விதிமீறல்களை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. புதிய மோட்டார் வாகன சட்ட திருத்தத்தின் மூலம் கடுமையான அபராதங்களை விதிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதிய விதிகளின்படி 3 மாதங்களுக்கு மேலாக அபராதம் செலுத்தாதவர்கள் அவர்களின் டிரைவிங் லைசென்ஸ் தற்காலிகமாக ரத்து செய்யப்படும். மேலும் ஒரே நிதியாண்டில் 3 முறையாவது விதிமீறல் செய்தால் அதற்கான அபராத தொகை மட்டுமின்றி 3 மாதங்களுக்கு டிரைவிங் லைசென்ஸ் பறிமுதல் செய்யப்படும். ஹெல்மெட் அணியாமல் வாகனம் ஓட்டினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். அதோடு சிக்னல் ஜம்பிங் மற்றும் ஆபத்தான ஓட்டம் போன்ற குற்றங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மீண்டும் மீண்டும் தவறு செய்பவர்களுக்கு 15,000 ரூபாய் அபராதம் மற்றும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படும். இனிமேலும் அபராதம் செலுத்தாதவர்கள் இன்சூரன்ஸ் பிரீமியம் தொகையை அதிகரிக்கும். இதனுடன் வாகன ஓட்டிகளுக்கு தொடர்ந்து குறுஞ்செய்தி மூலம் அபராதம் செலுத்துமாறு எச்சரிக்கை வழங்கப்படும். சலான் முறையில் ஏற்பட்ட சில சிக்கல்களை தீர்க்க சரியான தகவல்களை வழங்கும் மற்றும் அபராதம் செலுத்தும் தாமதங்களை தவிர்க்க புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன. இதனால் அனைத்து விதி மீறல்களையும் கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசு முக்கியமான முன்னேற்றங்களை எடுக்கப் போகின்றது.